Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம prawns fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 250 கிராம் அளவுக்கு prawns clean பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா 7 வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 6 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய். நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி, சோம்பு, ஜீரகத்தை ஒன்று ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மல்லி, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஊற வச்சிருக்கிற வரமிளகா, அப்புறமா வறுத்து வச்சிருக்கிற மல்லி, ஜீரகம், சோம்பு, அப்புறமா பூண்டு, தேவையான அளவு உப்பு. முதல்ல இதெல்லாம் போட்டு ஒன்று அரைச்சிக்கலாம். ஒன்று சுற்றி எடுத்தாச்சு. இனி இதில் நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இனி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த மீனில் பரட்டி வச்சிடலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி வச்சிடலாம். இந்த 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். 1/2 மணி நேரம் முடிஞ்சுது. இனி நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் சூடாயிடுச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நீ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டாச்சு. அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை ஆக விடக்கூடாது, சாப்பிட முடியாது, ரப்பர் மாதிரி ஆயிரும். நீ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.